தமிழில் சமூக விழிப்புணர்வை பேசும் வகையில் திரைப்படம் இயக்கும் இயக்குநர்களில் முக்கியமானவர் தான் ஞானவேல் அவர்கள். அவர் இயக்கிய ஜெய்பீம் திரைப்படமே மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது மட்டும் இல்லாமல் ஜெய்பீம் திரைப்படம் 2 மாதங்களுக்குள்ளாகவே முடித்த இயக்குனர். அதே போல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வைத்தும் வேட்டையன் திரைப்படமும் 2 மாதங்களுக்குள்ளாகவே முடிந்துவிடும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. ஆனால் 8 மாதங்களை கடந்த பிறகும் கூட இன்னும் அந்த படத்துடைய படப்பிடிப்பு முழுவதுமாக முடியவில்லையா? கிட்டத்தட்ட ஜெயிலர் திரைப்படத்துடைய படப்பிடிப்பும் இதே போலவே மிகவும் காலதாமதமாக இருக்கு. இதற்கிடையில் தான் இன்னும் 65 நாட்களுக்கு படத்திற்கான படப்பிடிப்பு முடியாமல் இருந்து வருவதாகவும், எனவே இந்த படம் தீபாவளிக்கு தான் வெளியாகும் எனவும் ஒரு பேச்சுகள் எழுந்திருக்கு. மேலும் ஜெய்பீம் திரைப்படம் மாதிரியே எந்த திரைப்படமுமே போலீஸ் வன்முறைக்கு எதிரான திரைப்படம் என கூறப்பட்டிருக்காங்க. படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவருக்கே தெரியாமல் ஒரு நல்லவனை என்கவுண்டரில் கொன்றுவிட அதை வைத்துதான் கதை சொல்வதாக ஒரு பேச்சுகளும் எழுந்திருக்கு. இதற்கிடையில இந்த கதைக்கு வரவேற்புகள் அதிகமாக இருப்பதாகவும், மேலும் படத்தின் டீசரில் ரஜினி சார் ஏதோ துப்பாக்கியில் சுடுவது போல காட்சிகள் இருந்தாலும் படம் அப்படி இருக்காது என கூறப்பட்டு, மேலும் இந்த படத்துடைய முதல் பாடல் அடுத்த மாதமும் வெளியாக இருக்கு. சரி, ஓகே, உங்கள யாரெல்லாம் வேட்டையன் திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு ரொம்ப அவளோட வெயிட் பண்றீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.